அதாவது சித்தாந்தமா, அரசியலா அப்படின்ற போட்டியில அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. அவ்வளவு எளிதில நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்னு இத சொல்றாங்க. பாஜகவினுடைய மிக அடிப்படை கீழ இருக்கிற வேர் அப்படின்றது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகி ஒருவரை பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது. கேசவ நாயகம் மாற்றப்பட்டது. அரசியலில், அதாவது பாஜகவினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம்னே சொல்லலாம். ஏன்னா முன்பு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமா கேசவ நாயர் பார்க்கிறாங்க. அவர்கள் முன்பு செயல்பட்டவரை அமைதியாக்குவதற்கும் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செயல்படாம இருக்கிறதுக்கும் காரணம் ஒருத்தரா இருக்காரு. அப்போ நம்ம 2 பேரும் இணைந்து அந்த முக்கிய காரணத்தை தோற்கடிக்கலாம் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு நட்பு தான் நயினார் அண்ணாமலை இடையிலான நட்பு. இந்த நட்பு தான் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஆலமரத்தை அசைச்சு பார்த்தோம். ஆர்எஸ்எஸ் எந்தெந்த விதத்துல எல்லாம் உதவிகள் செஞ்சிருக்கு, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியில ஆர்எஸ்எஸ் ஓட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு முறை எடுத்து பார்க்கும்போது தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு உதவி இருக்குன்றதும் அப்போது அலசி ஆராயப்பட்டதா சொல்லுவாங்க. தேங்கி கிடக்கின்ற பாஜகவை மீண்டும் துள்ளி குதித்து ஓட வைக்கிறதுக்கு உண்டான பணிகளை தற்போது அண்ணாமலையும் நயினாரும் இணைந்து செய்ய துவங்கியிருக்காங்க சொல்லப்படுது. இந்த கேசவ விநாயகத்தின் மாற்றம் என்பது தமிழக பாஜகவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்க போகுதா, இல்ல இது மேற்கொண்டு மறுபடியும் ஒரு முட்டு சந்தில போய் நிற்க போகுதா? வணக்கம். இது அரசியல் சதுரங்கம். 2026 தேர்தல் வெல்லப்போவது யாரு? அரசியல் காலம் நெருங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பல்வேறு கலவரங்கள், அதாவது முரண்பாடுகள், பல்வேறு அடிதடிகள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நம்ம லேட்டஸ்டா பார்த்த ஒரு மிக முக்கியமான மைல்ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகக்குள்ள நடந்தது தான். பாஜகவினுடைய மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த கேசவ நாயகம் மாற்றப்பட்டது அரசியலில், அதாவது பாஜகவினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திரம்னே சொல்லலாம். என்னன்னா பாஜகவினுடைய மிக அடிப்படை கீழ இருக்கிற வேர் அப்படின்றது ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகி ஒருவரை பாஜகவை சேர்ந்த, அதாவது சித்தாந்தமா, அரசியலா அப்படின்ற போட்டியில அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. அவ்வளவு எளிதில நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அப்படின்னு இத சொல்றாங்க. சரி, இந்த மாற்றம் எப்படி நடந்தது? வெறும் வெளியில சொல்வதை போல ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில குற்றச்சாட்டுகள்ன்ற அடிப்படையில கேசவ நாயகம் மாற்றப்படல. அதற்கு பின்னால நிறைய ஒரு கோர்வையான விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 1 வருடமாகவே நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவர் எந்த விதமான, இப்போ கமலாலயத்துல அவர் இருந்தாருன்னா, மேல கேசவ நாயகம் இருந்தாருன்னா, பார்க்க வருவதுல பாதி பேர் போய் கேசவ நாயகத்த தான் பார்ப்பாங்க. நயினார் நாகேந்திரன் எந்தவித செயல்படவும், அதாவது தன்னால செயல்பட முடியாத அளவிற்கு முடங்கி இருப்பதை போன்ற ஒரு மனநிலையில இருந்தார்ன்னு சொல்லப்படுது. இதே நேரத்தில் அண்ணாமலை, இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவரை அவரு அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணமா கேசவ நாயகத்தை பார்க்குறாங்க. அப்போ இயல்பிலேயே இங்க நமக்கு ஒரு விஷயம் பிடிபடுது. முன்னாள் மாநில தலைவருக்கும் தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்குமே இருவருக்கும் அவர்கள் முன்பு செயல்பட்டவரை அமைதியாக்குவதற்கும் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செயல்படாம இருக்கிறதுக்கும் காரணம் ஒருத்தரா இருக்காரு. அப்போ நம்ம 2 பேரும் இணைந்து அந்த முக்கிய காரணத்தை தோற்கடிக்கலாம் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு நட்பு தான் நயினார் அண்ணாமலை இடையிலான நட்பு. இந்த நட்பு தான் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஆலமரத்தை அசைச்சு பார்த்திருக்கு. எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது கடந்த 1 வருடமாக உங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு மத்தியில இருந்து நயினாரை கூப்பிட்டு கேட்டப்போ, கடந்த 1 வருடமாக நான் எதுவுமே செயல்படல. செயல்பட்டது எல்லாமே கேசவ நாயகன்ஜி தான் செயல்பட்டிருக்காருன்னு சொல்ல, கடந்த 1 வருடமா பாஜக சைலண்ட் மோட்லயே தான் இருக்கு. அண்ணாமலை இருந்தபோது பல்வேறு விஷயங்கள்ல தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு வந்த கட்சி நிர்வாகிகள் கூட கடந்த 1 வருடமா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொறுப்புகளுக்கு சிவநாயகம் அவர்கள் தனக்கு தெரிந்தவர்களை, அதாவது சங்கத்திலிருந்து வெளிவந்தவர்களை வந்து நிறைய பாஜக பொறுப்பாளர்களா நியமிச்சிருக்காங்க. அதனால கட்சி அந்த அவருக்கு வந்து யார் சரியா இருப்பாரோ அப்படின்றவரை மட்டும் நிர்வாகிச்சு, அவர் நிர்வாகம் ஒரு பக்கம், நயினார் ஒரு பக்கம், இதுக்கு இடையில அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம்னு, கட்சி 3, 4 விதங்கள்ல, அதாவது வந்து திசைக்கு ஒண்ணா ஓடிட்டு இருந்தது. அமித்ஷா வந்து பல்வேறு வியூக வகுப்பாளர். அமித்ஷா வந்துட்டாருன்னா, ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலையே மாற்றி அமைக்கக்கூடியவர்ன்னு சொல்லக்கூடிய அமித்ஷாவினுடைய கட்சியிலேயே, ஆ அந்த அவர் ஓட்டத்திற்கு இணையான ஓட்டத்த வந்து தமிழக பாஜகவால ஓட முடியாத ஒரு சூழல் கடந்த சில நாட்களா நீடிச்சுட்டு இருந்ததுல வந்து மாற்று கருத்து. அவரு வந்து ஒரு 10% தான் ஓடுவாரு. மிச்சம் இருக்கிற 90% இங்க இருக்கிற கட்சிகள் தானே ஓடணும். ஆனா, அந்த கட்சிகள் ஓட முடியாத அளவுக்கு அந்த கட்சி ஸ்டக் ஆகி நின்னது வந்து ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. சரி, இதை எப்படிதான் வந்து சரி பண்றது? அப்படின்ற போது தான் வந்து கரெக்ட்டா இந்த தொகுதிகள் பங்கீடு குறித்து ஆளாளுக்கு ஒரு 6 தொகுதி, இவருக்கு 7 தொகுதின்னு வைக்கப்பட்டிருக்க எல்லா திரா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே அதிருப்தி இருக்கு. அப்ப இது குறித்து பேசும்போது தான் என்ன வியூகம் இருக்கு அப்படின்றத அவர் கேட்டதாகவும், அதற்கு பதில்கள் வந்ததாகவும், அப்போ வந்து கடந்த 1 வருடமாக கட்சி செயல்பாடில் தேக்கம் இருக்குதுன்றத வந்து ஆர்எஸ்எஸ் முழுமையா உணரும்போது தான், அப்ப தேர்தல் நேரத்துல நாம விரைவா பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஆ அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் பாஜக வளர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் எந்தெந்த விதத்துலலாம் உதவிகள் வந்து செஞ்சிருக்கு, ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியில ஆர்எஸ்எஸ் ஓட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு முறை எடுத்து பார்க்கும்போது, தமிழகத்துல பாஜக வளர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு உதவி இருக்குன்றதையும் அப்போது அலசி ஆராயப்பட்டதா சொல்லுது. அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் செய்கின்ற வேலை எதுவுமே வெளியே தெரியாது. அவங்க வந்து சித்தாந்த ரீதியா ஒரு கட்சியை பலப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் நடவடிக்கை போல வந்து செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ். ஒரு கட்சி ஈஸியா வந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசிட்டு போயிடலாம். ஒரு பிரஸ் மீட்ல வச்சு வந்து ஓப்பனா பேசிடலாம், செஞ்சிடலாம். இது போல அரசியல் செயல்பாடுகள்ல அண்ணாமலை ஈஸியா இறங்கி நடந்து செஞ்சுட்டு போயிடலாம். ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு இன்டெப்த்தா ஒரு எப்படி திராவிட இயக்கங்களும் மற்ற கட்சிகளும் வந்து ஒரு சித்தாந்த ரீதியா இயங்குதோ, அதே போல ஆர்எஸ்எஸும் ஒரு சித்தாந்த ரீதியா இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான். அப்போ அதுல வந்து தனிநபர்களை முன்னிறுத்துறதுன்றது வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரானது தான். அப்போ அந்த முரண்பாடுகள் வந்து பாஜகக்குள்ள காலங்காலமா இருக்கிறது தான். இது தனிநபர்களுக்கானதா, சித்தாந்தங்களுக்கானதான்றத இந்த போட்டி வந்து என்றைக்குமே ஆர்எஸ்எஸ்ஸில் ஊறி போனவர்களுக்கும், பாஜக என்ற கட்சிக்குள் ஊறி போனவர்களுக்கும் இருக்கிறதுலே இடையிலே இருக்கக்கூடியது தான். என்னதான் வந்து இந்த பிரச்சனைக்கு இங்க தமிழ்நாட்டுல இல்ல. அதாவது மேலிருந்து டெல்லியிலிருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையுமே இந்த முரண்பாடுகள் வந்து நிறைய இடங்கள்ல காட்டப்படுது. மோடிங்கிற பிம்பம் வெற்றிக்கான வாய்ப்பா, ஆர்எஸ்எஸ்ன்ற சித்தாந்தம் வெற்றிக்கான வாய்ப்பான்னு எடுத்து பாஜக எதனால் வெல்லுது அப்படின்னு இந்த 2 காரணத்தை எடுத்து வச்சோம்னா, 2 கண்ணு மாரி தான். 2யுமே பிரிக்க முடியாது. அப்போ வந்து அந்தந்த முக்கியத்துவம் வாய்ந்த 2மே தான் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான்றத கருதும். அப்படிதான் தமிழக பாஜகலயும் நடந்திருக்கு. சரி, இவ்வளவு முரண்பாடுகள் இருந்து இதை எப்படி ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குச்சு அப்படின்னா, அப்போ அங்க ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்றத ஆர்எஸ்எஸ் உணருது. அப்போ அண்ணாமலை பக்கம் அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சில நியாயங்கள் இருக்குன்றத ஆர்எஸ்எஸ் உணர்ந்த காரணத்தினாலதான் அந்த கேசவநாயக மாற்றம் வந்து உறுதியாயிருக்கு. அதாவது வந்து என்னன்னா, அவர் நியமித்த ஆட்கள் தான் இன்றைக்கு பாஜக முழுக்க நிரம்பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் நேரத்துல இந்த மொத்த பேரையும் மாத்த முடியாது. இவர்களை வைத்து தான் வேலையை வந்து நடத்தியாகணும். இன்னொன்று, ஏற்கனவே சைலண்ட் மோடுக்கு போன பாஜகவினரை வந்து திரும்ப உள்ள கூட்டு வரணும். இப்படி கூட்டு வர்றதுனால என்ன நடக்க போகுது? இத வந்து கட்சிய மேலும் வந்து சுறுசுறுப்பு ஆக்கிரலாமா? இந்த தேர்தல் இன்னொரு 60 நாட்கள் தான் இருக்கு. இதுக்கு இடையில பாஜகவை சுறுசுறுப்பாக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கு. தேங்கி கிடக்கின்ற பாஜகவை மீண்டும் துள்ளி குதித்து ஓட வைக்கிறதுக்கு உண்டான பணிகளை தற்போது அண்ணாமலையும் நயினாரும் இணைந்து செய்ய துவங்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது வந்து ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் கேம் ஆடுங்க, நான் ஒரு பக்கம் ப்ளே பண்றேன்னு இருவரும் தனக்கான டெரிட்டரிய பிரிச்சுக்கிட்டு இந்த பணியை தொடங்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ இது வந்து தமிழக பாஜகக்கு
ஒரு புதிய உத்வேகத்தை குடுக்குமா? இல்ல என்ன மாரியான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாஜகக்குள்ள நடக்கப் போகுது? இன்னும் வேட்பாளர்கள் தேர்வு இருக்கு, தொகுதி பங்கீடுகள் இருக்கு. எல்லாத்துலயுமே பாஜக முன்னணியில போக வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ ஒரு மோடி சந்தித்த அதே பிரச்சனையை தமிழகத்தில் அண்ணாமலை சந்தித்து, எப்படி மோடி டெல்லியில் இருக்கின்ற தலைமை ஆர்எஸ்எஸ்ஸை சமாதானப்படுத்தி, தன் அ தன் பக்கம் நியாயத்தை எடுத்துரைத்து, பாஜக ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாக்களை வேலை செய்யற ஒரு கட்சி அப்படிங்கிறதையும் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸை மோடி கையில் எடுத்தாரோ, அதே போல தமிழக ஆர்எஸ்எஸ்ஸை அண்ணாமலை கையில் எடுத்ததா சொல்றாங்க. அதன் மூலம் இந்த கேசவ விநாயகத்தின் மாற்றம் என்பது தமிழக பாஜகவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்க போகுதா? இல்ல இது மேற்கொண்டு மறுபடியும் ஒரு முட்டு சந்துல போய் நிக்க போகுதான்றத அடுத்தடுத்த பாஜகவினுடைய செயல்பாடுகள் மூலமா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.